அனைவருக்கும் வணக்கம். அது புத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்போ ஒரு நாட்டுல கொடூரமான, மோசமான ஒரு கொலைகாரன் இருந்தான். அவன் ஒரு அரக்கத்தனமான ஒரு சபதமும் எடுத்திருந்தான். அந்த சபதம் என்னன்னா, அவன் வாழ்நாள்ல ஒரு 1000 பேரோட தலைய வெட்டி கொலை பண்ணணும். அது மட்டும் இல்லாம, அவன் கொல்ற ஒவ்வொரு ஆளோட ஒரு விரல வெட்டி அந்த விரல்களை மாலையா போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான சபதத்தை எடுத்திருந்தான். அதனால அவன் தன் கண்ணில் படுற எல்லாரையும் கொன்னு குவிச்சு தலைய வெட்டி அவங்களோட விரல்களை வெட்டி மாலையா போட ஆரம்பிச்சான். அதனால அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உயிர் பயத்துல அவன் இருந்த அந்த பக்கமே போறதில்ல. இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் அந்த நாட்டோட அரசருக்கும் தெரிய வருது. உடனடியா அரசர் அரசவைய கூட்டி அங்க இருந்த அறிஞர்கள், ஞானிகள் எல்லார்கிட்டையும் ஆலோசனை நடத்தினாரு. அங்கிருந்த அறிஞர்கள், ஞானிகள் எல்லாம், அரசே, நம்ம நாட்டு மக்களை ஒருத்தன் கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை உடனடியா தேடி கண்டுபிடிச்சு தக்க தண்டனை வழங்கணும், அதை விட்டுட்டு இங்க ஆலோசனை என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த நாட்டோட தளபதியும், அரசே உத்தரவிடுங்க, நான் உடனடியா போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு அவரும் கோபமா சொன்னாரு. அரசரும் தளபதிக்கு உத்தரவு போட்டாரு, உடனடியா போய் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு. அரசரும் தளபதி கிட்ட, ஆமா, நீ உடனடியா போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அப்போ அந்த அரசவையில் இருந்த அரசவை ஜோதிடர், அரசே, அந்த தளபதி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அடுத்து என்ன செய்யணும்ன்றத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அரசரும், என்ன என்ன அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த ஜோதிடர், அரசே, நான் ஜோதிடத்தை ஆழ்ந்து பார்த்தேன். ஜோதிடத்தின்படி இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷன் பிறப்பான். அவன் பிறந்து 1000 பேரோட தலைய வெட்டி அவங்களோட விரல்களை மாலையா போட்டுப்பான் அப்படின்னு இருக்கு. அவன் பேரு அங்குலிமால், அதாவது விரல்களின் மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்றது ஏற்கனவே ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவனை கொல்றதுக்கு யாரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில அவங்க தோத்துதான் போவாங்க. அதனால நீங்க அவனை பிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரையும் கொல்லுவான், உங்களையும் வந்து கொல்லுவான், உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொன்னுடுவான். அதனால அரசே, நீங்க யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த ஜோதிடர். இதை கேட்ட அந்த அரசனுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. என்ன, ஜோதிடத்திலேயே இதை பத்தி சொல்லியிருக்காங்களா? அப்ப நான் அவனை பிடிக்க உத்தரவு போட்டா அவன் என்னையும் கொன்னுடுவானா, என் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயந்து போனவர் அந்த தளபதி கிட்ட, நீங்க இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த அங்குலிமால் தன் கண்ணில் படுற எல்லாரையும் கொன்னு குவிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் புத்தர் அந்த நாட்டுக்கு தன் சீடர்களோட போய்கிட்டு இருந்தாரு. அப்படி போற வழியில ஒரு காட்டுப்பாதைய தாண்டி போக வேண்டியிருந்தது. அந்த காட்டுப்பாதைக்குள்ள நுழைய முற்படும் போது அதுல இருந்த ஒரு சீடர், புத்த பகவானே, இங்க அங்குலிமால்னு ஒரு மனுஷன் இருக்கான், அவன் மோசமான கொலைகாரன், அவன் எல்லாரையும் கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால நாம இந்த பாதை வழியா போக வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்துல சொன்னாரு. அதுக்கு புத்தர், ஓ அப்படியா, பரவாயில்ல, இருக்கட்டும், போலாம் அப்படின்னு அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சார். அந்த சீடர் மறுபடியும் அந்த புத்தர்கிட்ட, புத்த பகவானை, என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆனா அவன் ஏற்கனவே 999 பேரோட தலைய வெட்டி அவங்களோட விரல்களையும் வெட்டி மாலையா போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் ஒரு ஆள் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்துல நாம அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டார். அதை கேட்ட புத்தர், ஓ அப்படியா, ஒருவேளை நீ இதெல்லாம் சொல்லாம இந்த வழியா போக வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன், ஆனா நீ அவனை பத்தி இவ்வளவு விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்க, இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த பாதை வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு அவர் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவும் புத்தரோட சீடர்கள்ல யார் அவர் பக்கத்துல போறதுன்னு ஒரு போட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் பக்கத்துல யாரும் போகவே விரும்பல. அவர் முன்னாடி நடந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப தொலைவில பின்னாடி சீடர்கள் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து அங்குலிமால் இருக்கிற அந்த பக்கமா நெருங்க ஆரம்பிச்சார் புத்தர். யாரோ வர்ற சத்தம் கேட்ட அங்குலிமால் தன் வாளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து நின்று பார்த்தான். தொலைவில் ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்கு. அந்த உருவத்தை பார்த்த இந்த அங்குலிமாலுக்கு, யார் இவரு, இவ்வளவு சாந்தமா இருக்காரு, முகத்துல இவ்வளவு கருணையும் அன்பும் இரக்கமும் இருக்கே அப்படின்னு தன்னை நோக்கி வர்ற புத்தரை பார்த்து யோசித்துக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். புத்தர் முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கார். அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல.
அவரோட அந்த சாந்தமான முகத்தை பார்த்தவனுக்கு புத்தர்கிட்ட, ஏய் யாருப்பா நீ, இங்கே எதுக்கு வர, அங்கே நில்லு, என்னை பத்தி தெரியும் இல்லை உனக்கு, நான் ஏற்கனவே 999 பேரை கொன்னு குவிச்சிருக்கேன், 1000வது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், இங்க வராத, உன்னை பார்த்தா ஒரு சாதுவா தெரியுது, உன்னை நான் கொல்ல விரும்பல, உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், தப்பிச்சு போயிடு அப்படின்னு மிரட்டுறான். அதை கேட்ட புத்தர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்பா, நீ ஏற்கனவே 999 பேரை கொன்னுட்டு 1000வது ஆளுக்கு காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதோ நான் வந்துட்டேன், என்கிட்ட ஒரு தலை இருக்கு, 10 விரல்கள் இருக்கு, நீ என்னோட ஒரு தலையை வெட்டி அதில் இருக்கிற ஒரு விரலை சேர்த்து உன்னோட சபதத்தை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு அவனை நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்த அங்குலிமால் கொஞ்சம் கோபம் வந்தவனா, இங்க பாருப்பா, உன்னை பார்த்தா ஏதோ கொஞ்சம் புத்தி உள்ளவனா இருப்பேன்னு நினைச்சேன், நீ அடி முட்டாளா இருப்ப போல இருக்கே, நான் உன்னை கொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன்னு சொல்றேன், நீ என்னை கொல்லு அப்படின்னு என்னை நோக்கி வர்றையே, அங்கிருந்து நகர்றத நிறுத்து அப்படின்னு கத்தனான். அதை கேட்ட புத்தர் அங்குலிமால் கிட்ட, இங்க பாருப்பா, நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நான் 30 வருஷங்களுக்கு முன்னாடியே என் மனம் நகர்றத நிப்பாட்டிட்டேன், என் மனம் நகர்றத நிப்பாட்டின உடனே நான் நகர்றதும் என்னோட அசைவுகளும் நின்று போச்சு, ஆனா நீ தான் தூக்கத்துல கூட நடந்துகிட்டே இருக்க, ஆகவே நீ தான் நிக்கணும் அப்படின்னு அவனை நோக்கி நடந்துகிட்டே இருக்காரு. அதுக்கு அந்த அங்குலிமால், நீ ஒரு முட்டாள்னு தான் நினைச்சேன், ஆனா நீ முட்டாள் மட்டும் இல்ல, ஒரு பைத்தியக்காரன் கூட, ஏன்னா நான் தான் நின்றுகிட்டு இருக்கேன், நீ தான் என்ன நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்க, ஆனா நீ என்ன பார்த்து என்ன நகராத அப்படின்னு சொல்றியே அப்படின்னு கிண்டலா சிரிச்சான். அதுக்கு புத்தர் மறுபடியும், அன்பரே, நான் முன்னமே சொன்ன மாதிரி என் மனம் நகர்றது நின்னப்போ நான் நகர்றதும் நின்று போச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே காலம் நின்று போச்சு, நான் நகர்றதும் நின்று போச்சு, என்னோட ஆசைகள் எல்லாமே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்குலிமால் கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. இதையெல்லாம் கேட்ட அங்குலிமாலுக்கு எரிச்சல் தான் வந்தது. இந்த ஆளை கொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்னை கொலை செய்ய வைக்காம விடமாட்டார் போல இருக்கே இந்த ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் முடிவு பண்ணிட்டு வாளை எடுத்துக்கிட்டு கொல்ல வந்தான். அதை பார்த்த புத்தர், சரிப்பா, நீ எப்படி என்னை கொல்றது அப்படின்றது முடிவாகி போச்சு, ஆனா கொல்றதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு ஏதாவது கடைசி விருப்பம் இருக்குமான்னு கேட்பாங்க, நீ அந்த மாதிரி என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு புத்தர் கேட்டாரு. அதுக்கு அங்குலிமால், சொல்லு, என்ன உன்னோட கடைசி விருப்பம் என்ன சொல்லு அப்படின்னு கோபமா கேட்டான். அதுக்கு புத்தர், எனக்கு 2 கடைசி விருப்பம் இருக்கு, அதை செய்வியா அப்படின்னு கேட்டார். அங்குலிமால், செய்யறேன் சொல்லு அப்படின்னா. அப்ப புத்தர் அவன்கிட்ட, அங்க தெரியுதுல்ல ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு கிளைய மட்டும் வெட்டி இங்க எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு புத்தர். அதை கேட்ட அங்குலிமாலுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இந்த ஆளு கடைசி விருப்பம் அப்படின்னு சொல்றாரு, ஆனா ஒரு மரத்தோட கிளைய வெட்டிக்கிட்டு வர சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு கிளைய வெட்டி எடுத்துட்டு வந்து புத்தர் முன்னாடி போட்டான். அதுக்கு புத்தர், ரொம்ப நன்றிப்பா, இப்போ என்னோட 2வது விருப்பத்தை சொல்றேன், அதை செய்யறியா அப்படின்னு கேட்டார். அங்குலிமாலும், செய்யறேன், என்ன அது அப்படின்னு கேட்டான். அதுக்கு புத்தர், இப்ப வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க போட்ட இல்ல இந்த கிளை, இந்த கிளைய திரும்ப எடுத்துட்டு போய் அந்த மரத்திலேயே ஒட்டு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அங்குலிமாலுக்கு ஒரே சிரிப்பு தான் வந்தது. அவன் புத்தரை பார்த்து, நீ இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பைத்தியக்காரனா தான் இருக்கணும், வெட்டின கிளைய எப்படி திரும்ப மரத்துல ஒட்டி வைக்க முடியும், அது ஒட்டாது இல்ல அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு புத்தர், ஆமா, உன்னால வெட்டதான் முடியும், ஒட்ட வைக்க முடியாது, ஒட்ட வைக்க முடியாத உன்னால அந்த மரத்தை வெட்டுறதுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க அப்படின்னு அங்குலிமால் கிட்ட கேட்டார். இந்த வெட்டுற வேலைய ஒரு குழந்தை கூட செய்யும், ஆனா நீ அந்த காரியத்தை செஞ்சுட்டு நீ தான் என்னவோ பெரிய வீரன் அப்படின்னு நினைச்சுக்கிற, வெட்டுறதுக்கு துணிச்சலும் புத்திசாலித்தனமும் தேவையில்லை, ஒட்டுறதுக்கு தான் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் வேணும் அப்படின்னு சொன்னாரு புத்தர். ஏற்கனவே புத்தர் தன்னை நோக்கி வரும்போது முதல்ல பார்த்தப்ப அவரோட சாந்தமான முகமும் கருணையும் இரக்கமும் என் மனசை ஏதோ செய்திருந்தது. அதனாலதான் அவரை கொல்ல விருப்பம் இல்லாம, நான் உன்னை கொல்ல விரும்பல, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னவர் இப்போ அவன்கிட்ட வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்ல சொல்ல அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றான். ஆமா இல்ல, என்னால அழிக்கதான் முடியும், எதையும் உருவாக்க முடியாது, ஒரு சாதாரண மரக்கிளையை வெட்ட முடிஞ்ச என்னால அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது இல்லையா, இந்த வெற்ற வேலைய யாராலும் செய்ய முடியும்,
அதுக்கு துணிச்சலும் புத்திசாலித்தனமும் தேவையே கிடையாது. இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவர் ஒரு பெரிய ஞானியா இருப்பார் போல இருக்கு. ஒருவேளை இவர்தான் புத்தரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட புத்தர்கிட்ட, ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இவ்வளோ ஒரு கொடுமையான கொலைகாரனா இருந்ததுனால யாரும் என்கிட்ட நெருங்கி நான் பண்றது தப்பு, நான் இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற துணிச்சல் யாருக்கும் வந்ததே இல்லை. முதல் முறையா நீங்க தான் தைரியமா ஒரு வீரனா என் முன்னாடி இருந்து நான் செய்யற தப்ப சுட்டி காமிச்சிங்க. அதை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் இந்த உலகத்திலேயே மிக துணிச்சலான ஒரு பெரிய வீரன் அப்படின்னு அவர் காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் புத்தர்கிட்ட, ஐயா, இந்த கொலை செஞ்ச பாவத்தை நான் நிவர்த்திக்க பண்ணிக்க பார்க்குறேன். என்னை நீங்க மன்னிச்சு உங்க சீடனா ஏத்துக்கோங்க, எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டான் அங்குலிமால். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற சீடர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. புத்தர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு? அவன் ஒரு கொலைகாரன், அவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் தனக்கு தீட்சை கொடுக்க கேட்கிறான். இவரும் தீட்சையை கொடுப்பார் போல இருக்கு, இவனையும் சீடனா ஏத்துப்பார் போல இருக்கு அப்படின்னு புத்தர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. புத்த பகவானே, அவன் வேண்டாம், அவன் ஒரு கொலைகாரன், அவனுக்கு தீட்சை கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு திருந்துன மாதிரி நடிக்கிறான், நாளைக்கு மறுபடியும் எல்லாரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதனால அவனுக்கு தீட்சை கொடுக்காதீங்க, சீடனா ஏத்துக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. புத்தர் மற்ற சீடர்கள் சொல்றதை எதையுமே ஏத்துக்கல. அங்குலிமாலை மன்னிச்சு அவனுக்கு தீட்சை அளிச்சு சீடனா ஏத்துக்கிட்டு தான் கூட வருமாறு அவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. நாட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க ஒரு ஊர்ல போய் தங்கியிருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் புத்தர் போதனைகளை வழங்க ஆரம்பிச்சாரு. இப்படி நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அந்த நாட்டோட அரசனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதே நேரத்துல கொஞ்சம் பயமும் கூட. என்ன, அந்த கொலைகார அங்குலிமாலை புத்தர் சீடரா ஏத்துக்கிட்டாரா? எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமா கிளம்பி புத்தர் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு சேர்ந்தாரு. அங்க அரசரை பார்த்த புத்தர் தங்கிட்ட போதனைகளும் அறிவுரைகளையும் பெற வர யாருமே இப்படி வாளோட வந்தது இல்லையே, இந்த அரசர் மட்டும் ஏன் வாள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சவர் அரசர்கிட்ட, அரசே, என்னை சந்திக்க வர்ற உங்களுக்கு வாளுக்கான தேவை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசர், புத்த பகவானே, உங்க கூட தான் அங்குலிமால் இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் ஒரு கொலைகாரன், ஒருவேளை மறுபடியும் கொல்ல வந்தானா அவனை வெட்டுறதுக்கு தான் இந்த வாளை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அங்குலிமால் சிரிக்க ஆரம்பிச்சான். அரசே, நான் உண்மையான கொலைகாரனா இருந்தப்போ, மக்களை கொன்னு குவிச்சப்போ உங்களுக்கு இந்த வீரம் எங்க போச்சு? நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன கொல்றதுக்கு இப்படி வாளோட வந்திருக்கீங்களே, உங்க வீரத்தை நினைச்சா எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அங்குலிமால். அதுக்கு அரசர், இவன் கொலைகாரன், இன்னைக்கு வேணா இவன் திருந்தின மாதிரி இருக்கலாம், ஒருவேளை திருந்தி கூட இருக்கலாம். ஆனா இவன் நாட்டுக்குள்ளார வந்தான்னா நாட்டு மக்கள் இவனை அடிச்சு கொன்னு போட்டுடுவாங்க, ஏன்னா இவன் அவ்வளவு மோசமானவன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு புத்தர், அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு அங்குலிமால் இந்த ஊருக்குள்ள போய் எல்லா வீட்டோட கதவை தட்டி யாசகம் கேட்க போறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நானும் அதை தெரிஞ்சுக்க தான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் அங்குலிமால் கிட்ட, அன்பரே, நீங்க இப்போ மனம் திருந்துட்டீங்க, இப்போ நீங்க உங்க தவற உணர்ந்துட்டீங்க, ஒரு நல்ல மனிதனா மாறிட்டீங்க. ஆனா மற்றவங்க கிட்ட யாசகம் கேட்கும் போது அவங்க என்ன மாதிரி நடந்துக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ செய்தது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துட்ட, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்ட. பெரும்பாலும் மனிதர்கள் மாற்றத்தை விரும்புறதே இல்லை. ஆனா இவ்வளோ ஒரு கொடுமையான கொலைகாரனா இருந்த உனக்கே மாற்றம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அந்த மாற்றத்தை நீ ஏத்துக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு நடக்க போறது, அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும், நீ ஒரு கொலைகாரனா இருந்து ஒரு நல்ல மனிதனா மாறி இருக்க, அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும் உன் மனசுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை யாசகம் கேட்க அனுப்பி வச்சாரு. அங்குலிமால் ஊருக்குள்ள வர்றதை பார்த்த மக்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம். எவ்வளவு பேரை இந்த ஆள் கொன்னு குவிச்சிருக்கான், இன்னைக்கு துறவியா மாறிட்டா அதை நாம ஏத்துக்கணுமா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தான் கையில கிடைச்ச கல்லு கட்டைகளை எடுத்து அங்குலிமாலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்குலிமால் எல்லாத்தையும், எல்லா வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிறாரு. தான் ஒரு பெரிய கொலைகாரனா இருந்தோம் உண்மைதான், ஆனா தான் செய்த தப்ப ஏத்துக்கிட்டோம். இருந்தாலும் தான் செய்த கொலைக்கான தண்டனை இதுதான், தான் செய்த பாவத்துக்கான விமோச்சனம் இதுதான். அதனால இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கொலைகாரனா இருந்து ஒரு நல்லவனா மாறணும் அப்படின்னு அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டதே என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினைச்சு நடந்து போய்கிட்டு இருந்தார். வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு போனவரால ஒரு அளவுக்கு மேல நடக்க முடியல. வலியில துடிச்சு அப்படியே தரையில விழுந்துடுறாரு. ஊருக்குள்ள போன அங்குலிமாலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வத்தோட புத்தர் தன் சீடர்களோட தெருவுக்குள்ள வந்தாரு. அங்க அங்குலிமால் கீழே தரையில விழுந்து சாகர நிலைமையில வலியிலும் வேதனையிலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அங்குலிமாலை தூக்கி தன் மடியில வச்சுக்கிட்டு, நீ மாற்றத்தை ஏத்துக்கிட்ட, மாறவே முடியாத ஒரு கொடுமையான கொலைகாரனா இருந்த நீ மாற்றத்தை விரும்பி ஏத்துக்கிட்டு ஒரு சன்னியாசியா மாறி நீ ஒரு மிகச்சிறந்த துறவி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட. நீ இறக்கும் தருவாயில இது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் கொலைகாரனா இருந்தாலும் அதிலிருந்து திருந்தி நல்லவனா வாழணும், நல்ல துறவியா வாழணும் அப்படிங்கிற மாற்றத்தை ஏத்துக்கிட்டதுனால இது உனக்கு ஒரு தண்டனை கிடையாது, இது நீ செய்த பாவங்களுக்கான விமோச்சனம் அப்படின்னு சொன்ன புத்தரோட பாதத்தை தொட்டு வணங்கியபடியே உயிரை விட்டான் அங்குலிமால். நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணி இருந்தா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.